வணக்கம் அன்புறவர்களே, இன்றைக்கு நோர்வே ஒஸ்லோக்கு அருகாமையில் இருக்கும் சஸ்முகோஸ் என்ற இடத்துல சிவபெருமானுடைய தேர்திருவிழா சிறப்பாக நடைபெற போகுது. இன்னும் ஒரு சில நிமிடத்தில் அந்த தேர்திருவிழாவை முழுமையாக இந்த காணொலியில், அதாவது நோர்வே ரங்கன் யூடியூப்பில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு முதல் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று தான், இப்போ தான் என்னுடைய காணொலியை பார்க்குற நேராக இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அப்படியே பெல் பட்டன் அமுத்துங்கள், அப்படியே லைக் போடுங்கள். இப்போ நாங்கள் காணொலிக்க போவோம். அரோஹரா காலை நேர சாப்பாடு ஏன் குடா பிடிச்சிக்கிறீங்க? மழை பெய்யுதான், சுட சுட கோபி கொடுக்குறாரு. இங்கே பார்த்தா இன்று முதன் முறையாக சிவன் கோயிலில் நாங்கள் உறவுகளே வாசலுக்கு காட்சி கொடுத்தவர் சிவன். உங்களோடு நாங்கள் சேர்ந்தமைக்கும் உங்களோட கைகோர்த்தமைக்கும் எனது இதே இடம் இருக்க போங்க.
இடத்துல ரோஸ் பான் அப்படியே சுட கொடுத்து கொண்டு ரோஸ் பான் எங்கள் நாடு தாயத்து காலை நேர சாப்பாடு பாப்பா ரோஸ் பானு பரவாயில்ல பரவாயில்ல அன்பு உறவுகளே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எங்களுடைய சிவன் பெருமானுடைய தேர் திருவிழா. இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நோர்வே ஒஸ்லோ அருகாமையில் சஸ்முகோஸ் என்ற இடத்தில் இந்த சிவன் பெருமானுடைய ஆலயம் இருக்கின்றன. இங்கே வருடத்தில் 2 திருவிழா நடக்கின்றது, அம்மனுக்கும் சிவனுக்கும். அம்மனுடைய திருவிழா மாய் மாதத்தில், அதாவது மே மாதத்தில் நடைபெற்று முடிவடைந்தன. இப்பொழுது சிவன் பெருமானுடைய தேர் திருவிழா இன்று மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு சில நிமிடத்தில் தேர் இழுக்க துவங்க போகிறார்கள். இப்பொழுது வசந்த மண்டலத்தில் பூசைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உறவுகளே, தொடர்ந்து காணொளியை பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். அன்பு உறவுகளே, கணேஸ்வராய நமஹ, ஓம் கணக்ரீடாய நமஹ, ஓம் கணநாதாய நமஹ, ஓம் கணாதிபாய நமஹ, ஓம் ஏகதம்சராய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் ஸ்ருபகன்னகாய நமஹ, ஓம் கேரம்பாய நமஹ, ஓம் ஸ்கந்தபூரக்ஷிதாய நமஹ, சுவர்த்தேவோய நமஹ. गामाय मत्यं गामेश्वरो वै सर्वो ददाति முகில் வளாதி வைக மணிவளன் சுரக்க மன்னன் கோன் முறையரல் செய்ய குறைவிலாயிகள் வாழ்க நான் மறையரங்கடவுங்க மற்றவம் வழி மல்க வேட்டைகள் செய்வ நீதி உலகமெல்லாம். ஓம் நம சிவாய. இங்கும் சிவாய, எதிலும் சிவாய, யாதும் சிவாய, யாவும் சிவாய, உடலும் சிவாய, உயிரும் சிவாய, வேதம் சிவாய, கீதம் சிவாய, காற்றும் சிவாய, ஊற்றும் சிவாய, நீரும் சிவாய, நெருப்பும் சிவாய, மண்ணும் சிவாய, விண்ணும் சிவாய, ஒலியும் சிவாய, ஒளியும் சிவாய, பிரணவம் சிவாய, பிரம்மம் சிவாய, நாடும் சிவாய, கோளும் சிவாய, சர்வம் சிவாய, சகலம் சிவாய, சிவாய சிவ சிவாய, சிவ சிவ சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எம்போ நிர்குண பரபிரம்ம ஸ்வரூப, நிர்குண பரபிரம்ம ஸ்வரூப, கம கம பூத கடாட்சபலசத்ரஸ்தம்மரிக்ரஹாணாம் பகதி பூஜ
परिभवन्तो महां दोरगृह्णं दो स्वस्तिके परिपालयम् सुर सुर गणपति सुंदर केशं ऋषि ऋषि गणपति जय समानं बब बब गणपति भद्र शरीरं जय 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 गणपति दिव्य नमस्ते सुर सुर गणपति सुंदर केशं ऋषि ऋषि गणपति जय समानं बब बब गणपति भद्र शरीरं जय 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 गणपति दिव्य नमस्ते विघटोत्कट सुंदर तंबे मुगम भुजगेन्द्र सुसर्पदनाभरणं गजनील गजेन्द्र गणाधिपति प्रणतोऽस्मि विनायकस्ते मुगम् विघटोत्कट सुंदर तंबे मुगम भुजगेन्द्र सुसर्पदनाभरणं गजनील गजेन्द्र गणाधिपति प्रणतोऽस्मि विनायकस्ते मुगम् पिटियतनुत गोपी कोण्डपि गुगति जत वटि कोडतन तटि बलि पटम वरड कटि गणपति वर करुणे नटि के कोडे वटि विमलि वरि कन कोरे पिटियतनुत गोपी कोण्डपि गुगति जत वटि कोडतन तटि बलि पटम वरड कटि गणपति वर करुणे नटि के कोडे वटि विमलि वर कन कोरे तेरे रंग गवर तेरे साइल सुगे
காலங்கள் கொஞ்சம் சரியில்லை. அப்படி இருந்தும் எங்களுடைய சிவபெருமானுடைய தேர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோவிலே விழுந்து வாங்கோ. சிவபெருமான் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில நிமிடத்தில் திரைகளுக்கு தோப்போம். எங்களுடைய ஏமாயார் வந்து கொண்டிருக்கிறார். அரோகரா 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 அன்னூர்களே பாருங்கள். உமாவதி சிவபெருமானும் உமாவதியும் வந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க என்ன நோர்வே டிக்டாக் எல்லாரும் அறிஞ்ச உறவும் எங்களுடைய சிவபெருமான் தேரை பார்த்து கொண்டிருக்கிறார். நட்பு பாலம் உணவகம். ஓகே இன்று முதன்முறையாக சிவன் கோயிலில் வந்து நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து நட்பு பாலம் என்ற அமைப்பினூடாக வந்து ஒரு சின்ன உணவகம் செய்திருக்கிறோம். இது வந்து மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய ஒரு முன்பள்ளிக்கான அதனுடைய மேம்பாட்டு திட்டத்துக்காக நாங்கள் பல வருஷமாக செய்து கொண்டிருக்கிறோம். அதை இன்னும் மேம்படுத்துறதுக்காக வந்து ஒரு உதவித்தொகையை சேகரிக்கிறதுக்காக செய்திருக்கிறோம். இன்றைக்கு தேர் திருவிழா மிக அமோகமாக நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் அடியார்களுக்கான பசியை போக்குறதுக்காக சில பலகாரங்களும் கச்சான், சோளம், தும்பு முட்டாஸ் இவையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சின்ன பிள்ளையில வந்து போகிறாலும் சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோதான். மிக்க நன்றி உங்களுடைய நீண்ட ஒரு அப்புறம் சொல்லுங்கள். இந்த என்ன பிளான்? ஏன் கூட பிடிச்சிக்கிறீங்க? மழை பெய்யுதா? சரி சரியா. இன்றைக்கு சிவன் ஆலயத்தின் தேர்தலாக பார்க்குறதுக்கு வந்து நிற்கிறீங்களா? வந்து நிற்கிறீங்களா? இப்படியோ நிற்கிறீங்களா? ஓகே ஓகே. என்ன பாப்பா இங்கே என்ன நடக்குதாண்டு? பக்தர்களுக்கு எங்கள் உறவு சுட சுட தேத்தானியும் டீ என்ன டீ கொடுக்குறாரு. கோப்பி சுட சுட கோப்பி கொடுக்குறாரு. இங்கே பார்த்தால் தம்பி மோர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இங்கே பார்த்தால் அடுத்த தம்பி சர்வர் கொடுத்து கொண்டிருக்கிறார். பக்தர்கள் வேண்டி குடிச்சு கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நிமிடத்தில் தேர் இழுக்க துவங்க போகிறார்கள். அம்மா என்ன சொல்லுது சக்கரை எங்கட சர்வேட்? எல்லாம் சூப்பராக இருக்குது. சர்வே சூப்பராக இருக்கா? பாருங்கள் எங்கள் பொப்பால் விழுந்தோன்று இருக்குது. எங்களுக்கு சோனன் அதாவது வந்து மிஷினில் சுட சுட கச்சான் அரோஹரா
அரோரா சொல்லி அடியுங்கள். நல்ல மழை வந்து அது சிவபெருமான் தான் அந்த வரம். கமலா சரி. பாருங்க உறவுகளே, எங்களுடைய சிவபெருமானுடைய தேத்திரம் காலநிலை சரியில்லை. அப்படி இருந்து கூட எங்களுடைய பக்தர்கள் விடாமுயற்சி எங்க அடிச்சு கொண்டிருக்கிறார்கள். உறவுகளே பாருங்கள், எங்கள் நோர்வை புலம்பெயர் தமிழர்கள் எங்களுடைய சிவபெருமானுக்கு இன்னும் ஒரு சில நிமிடத்தில் தேரிழுக்க துவங்க போகிறார்கள். இப்ப தேங்காய் அடிக்கிறார்கள் சிவபெருமானுக்கு. அரோரா அரோரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்பொழுது அன்பு உறவுகளே, அடியார்களே, சிவன் பக்தர்களே, இங்கே நோர்வேயின் கேபிட்டலான, அதாவது தலைநகரான ஒஸ்லோவிலே எழுந்தருளி இருக்கும் சிவன் பார்வதி சமேதராக, அதாவது ரத உற்சவ விழா இங்கு இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிலே சிவனும் பார்வதியும் அதாவது ரத உற்சவனத்தில் ஆரோகணித்துள்ளார்கள். இங்கே ஒரு சிறிய ரதமாக இருந்தாலும் அடியார்கள் புடைசூழ மங்கள வாத்திய இசை முழங்க எம்பெருமான் ரத உற்சவத்தில் அமர்ந்திருக்கின்றார். இந்த வேளையிலே வர்ண பகவான் ஆனந்த கண்ணீர் விடுவது போல் சந்தோஷ மலையை தந்து இருக்கின்றார்கள். இந்த மலையிலே மங்கையர்கள் ஆடவர்கள் நனைந்த வண்ணம் நல்வினையையும் தங்களுடைய தீய வினையினையும் அழிப்பதற்காக இங்கே வடத்தை பிடித்து ஆண் ஒரு பக்கம் பெண் ஒரு பக்கமாக அந்த எம்பெருமானுடைய வடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக போட்டி போட்டு அங்கே பிடித்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஆனால் வர்ண பகவானோ பன்னீர் தெளிப்பது போல் ஆனந்தத்தில் கண்ணீர் மழை பொழிவது போல் இங்கே மலையை பொழிந்து கொண்டிருக்கின்றார். அழகாக அந்த எம்பெருமான் சிவபெருமானை அலங்கரித்து எங்களுடைய ஜெயம் ஐயா அவர்கள் எண்ணத்தை தொட்டாலும் அது நல்லதாகவே முடிந்து கொண்டும் இருக்கும். அவருடைய மகனும் ஒரு முருகப்பர் பெருமானை போல் அந்த பார்வதி பரமேஸ்வரனுடைய மகனாக அங்கே காட்சி தருகின்ற காட்சியை பார்ப்பதற்கு ஓரிரு கண் இல்லை, எங்களுக்கு 1000 கண் வேண்டும் அன்புறவர்களே. அந்த தந்தையும் மகனுமாகவே அந்த ரதத்தில் சிவனோடும் பார்வதி அம்மனோடும் அமர்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள். என்னும் ரதம் அசைவதற்கு சிறிது நேரங்கள் ஆகும் என நினைக்கின்றேன். அந்த சம்பந்தர் அவர்கள் 3 வயதிலேயே தோன்றிய செவியன் விட ஏறியோர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் அவர் கல்வன். இந்த கல்வன் இங்கேயே எழுந்தருளி ஒரே இந்த மலையே பொருட்படுத்தாமல் அடியார்கள் அந்த எம்பெருமானுடைய வடத்தை பிடிக்க வேண்டும் என்ற வண்ணம் ஆசையோடு இந்த தேர் திருவிழாவிலே தங்களுடைய வடத்தை பிடித்துவிட்டு தங்களுடைய தீவினை பயன்களை அளிக்க வேண்டும் என்று ஆண்கள் ஒருபுறமாகவும் பெண்கள் ஒருபுறமாகவும் அந்த வடத்தில் எடுத்த வண்ணம் நிற்கின்றார்கள். என்னும் சிவனும் பார்வதியும் அந்த ரதத்திலே ஆரோகரித்த வண்ணம் இருக்கின்றார்கள். என்னும் ரதம் புறப்படுவதற்கு இப்பொழுது ஆயத்தமாகி இருக்கின்றது. இங்கே சிதறு தேங்காய் அடிக்கப்பட்டு இப்பொழுது எங்கள் ஜெயம் ஐயா அவர்களுடைய கற்பூர நீராஞ்சனம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே இப்பொழுது வர்ண பகவான் கொஞ்சம் மலையை தன்னுடைய
படைத்தல், காத்தல், அழித்தல் என்று தொழில்களையும் செய்கின்ற பிரம்மா விஷ்ணு ஒருத்தரன் அவர்கள் இங்கே வர்ண பகவான் தன்னுடைய மலையை குறைத்த வண்ணம் இருக்கின்றார். சூரிய பகவானுடைய காட்சியை நாங்கள் ஒளியே இருந்தாலும் ஆனால் சூரிய பகவானை காண முடியவில்லை. இப்பொழுது ஜெயமையா அவர்கள் மந்திரங்களை ஓதுகின்றார்கள். அடியார்கள் அரோஹரா என்ற வண்ணம் ஓங்கி ஒலித்த வண்ணம் நிற்கின்றார்கள். ஐயாவுடைய திரு மந்திரத்தில் ஒரு பகுதியை இப்பொழுது நாங்கள் கேட்போம். இப்பொழுது சிவனுடைய ரதம் நகர்கின்றது. அடியார்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கின்றது. அங்கே மகள இசை வாத்தியம் விளங்க அடியார்கள் புடைசூழ சிவனுடைய ரதம் மெல்ல மெல்ல நகர்ந்து செல்கின்ற ரதத்தினை இழுப்பதற்காக அடியார்கள் போட்டி போட்டு ஆண்கள் வலப்பக்கத்திலும் பெண்கள் இடப்பக்கத்திலும் இழுத்து செல்கின்ற காட்சியை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அடியார்கள் ஒருபுறம் அந்த அரோஹரா சத்தம் ஓங்கி ஒலித்தவனம் இருக்கின்றது. இங்கே 3வது ஆண்டு மகோற்சவ திருவிழா மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடியார்கள் புடைசூழ மங்கள வாத்திய இசை முழங்க சிவன் பார்வதி சமேதராக காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே ரதத்திலே ஜெயமையா அவனுடைய மகன் முருகப்பெருமானுடைய அழகான பையன் அங்கே முருகன் போல் இருக்கின்றார். அவரை சுற்றி அந்தணர்கள் புடைசூழ அரோஹரா விளக்கும் வண்ணம் இங்கே ஒலித்த வண்ணம் இருக்கின்றது. மழை தண்ணீர் கால்களை நனைந்த வண்ணம் இருக்க ரதத்தினுடைய வடத்தை பிடித்தெழுத்து ஓங்கி 2 கைகளால் விழுங்க அரோஹரா. பகுதி இது எந்த கிழக்கு பக்கமா தென் திசையை, அதாவது ஏமனுடைய திசை, ஏமனுக்கு உரிய திசை. அத்திக்கு பாடல்களில் ஒரு யமன் அதாவது வண்ணம் இருக்கின்றது. இங்கே சிறிய தேராக இருந்தாலும் எங்களுடைய சிவனுடைய தேர் பார்வதியோடு மிக அழகாக கரும்பு வாழை குறித்து அப்பாலை மற்ற தென்னம்பாலை போன்றவற்றிலும் அலங்கரிக்கப்பட்ட நொங்கு கூரைகளோடு அலங்கரிக்கப்பட்டு அடியர்களுடைய ரதத்தை இழுத்த வண்ணம் இருக்கின்றார்கள். இப்பொழுது தென் திசையை நோக்கி அந்த ரதம் புறப்பட்டு செல்கின்றது. அரோஹரா அரோஹரா நகரத்தினுடைய இகபர சௌபாக்கியவனாகவும் ஸ்வரூபனாகவும் இறைவன் எழுந்தருளி இருக்கிறார். பாதங்கள் எல்லாம் தண்ணீரிலே கசிந்த வண்ணம் நாங்கள் மெய்யுறி அந்த அரோஹரா 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 யூடியூப் சமூக வலை நீங்கள் கண்டுகளிக்கலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே அரோஹரா
அந்த வேளையில் அவர்கள் இந்த நேரத்தையும் பொருட்படுத்தாமல் வர்ண பகவானுடைய ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக முடிந்து இப்பொழுது சூரிய பகவான் ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே பசியையும் பொருட்படுத்தாமல் அடியார்கள் அந்த பார்வதி பரமேஸ்வரனுடைய நாங்கள் கொண்டு சென்று நகர்த்த வேண்டும் என்று எங்களுடைய ஓம் நமச்சிவாய என்ற அந்த ஐந்தெழுத்து மந்திரத்துக்குரியவன் அவன் தோன்றியதே தெரியாமல் முழுமுதற் கடவுளாக எங்களுடைய அந்த சிவ ரதத்தில் அந்தணர்கள் புடைசூழ அங்கே வேத மந்திரங்கள் ஓத அந்தணர் ஏஎம் ஐயாவுடைய ரதம் பஜனையோடு மங்களவாத்திய இசை முழங்க அடியார்கள் புடைசூழ சிவனும் அவர்களுடைய ரதம் மிக மிக வேகமாக இந்த மழை நீர் எல்லாம் எங்கள் பாதங்களிலே பதிய அவர்கள் அதை ரதத்தினுடைய ரதத்தை பிடித்து இழுத்த வண்ணம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். பஜனையின் ஒரு சில தொகுதியை உங்களுக்காக தருகின்றோம் அன்புறவர்களே. அரோகரா ஏமையாவுடைய அரோகரா சத்தத்தோடு ரதம் அசைந்த வண்ணம் இருக்கின்றது. அடியார்கள் வடத்தை எழுத்த வண்ணம் இருக்கின்றார்கள். மங்கையர்கள் பால் செம்பு கற்பூர சட்டி எடுத்த வண்ணம் வருகின்றார்கள். அந்த எம்பெருமானுடைய அருளை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களுடைய நேர்த்தி கடனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இரு பக்கமும் மகளிருடைய கரங்கள் தான் வடத்தை கைப்பற்றி இருக்கின்றது. அற்புதமான இந்த கண்கொள்ளா காட்சியை நீங்கள் சமூக வலைத்தளங்களிலும் கேட்டும் பார்க்கலாம் என்பதனையும் மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றேன் அன்புறவுகளே. யூகே அதாவது எங்களுடைய ரங்கன் யூடியூப் நிறுவனத்தின் சமூக வலைத்தளத்தினூடாக நீங்கள் இதனை பார்க்கலாம் என்பதனை கூறி இப்பொழுது தேர் மேற்கு திசையை அண்மித்த வண்ணம் வருகின்றது. என்னும் சொற்ப நேரத்தில் இருப்பிடத்தை அலங்கரிப்பதற்கு தயாராக சிவனும் பார்வதியும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். மங்கையர்களினுடைய கூட்டமாகவே இங்கே காட்சி அளிக்கின்றது. அந்த காட்சியை நாங்கள் பார்த்த வண்ணம் இருக்கின்றோம். அதாவது ஆடவர் ஒருபுறம் மகளிர் ஒருபுறம் தான் எங்கள் வட தேர் ரதத்தை இழுப்பார்கள். ஆனால் இங்கே அவனுடைய காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அழகிய அலங்காரத்தோடு வணக்கம் அரோரா அரோரா ஈஸ்வரன் காட்சி தருகின்ற கண்கொள்ளா காட்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது அதாவது வாசலை, அதாவது எந்த இடத்திலிருந்து ரதம் புறப்பட்டதோ அந்த இடத்தை இன்னும் சிறிது நேரத்தில் இருப்பிடத்திற்கு வருவதற்கு முழங்க அடியார்களுடைய அரோகரா சத்தத்தோடு பஜனையோடும் இங்கே சிவனும் பார்வதியும் வருகின்ற கண்கொள்ளா காட்சியை நான் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதே போல் நீங்களும் பார்க்க போகின்றீர்கள். எங்களுடைய சமூக வலைத்தளங்களிலே இந்த நிகழ்வுகளை நீங்கள் கண்டு அந்த சிவனுடைய பார்வதியினுடைய அருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் என்று உங்களையும் கேட்டுக்கொண்டு அந்த சிவன் பார்வதியினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நானும் அந்த சிவனை பிரார்த்தித்து கொள்கின்றேன் நண்பர்களே. அதாவது இந்த பெரிய ஒரு பணக்கார நாடு ஸ்காண்டினேவியன் நாடுகளிலே நோர்வே, டென்மார்க்கு, ஸ்வீடன், அதனைத் தொடர்ந்து ஃபின்லாந்து, இந்த 4 நாடுகளும் ஸ்காண்டினேவிய நாடுகளாக இருக்கின்றது. 4 நாடுகளும் நல்ல பணக்கார நாடுகளாக இருக்கின்றது. அதை விட பெட்ரோலிய நிறுவனம் நோர்வேயிலே மிகவும் இருக்கின்றது பெட்ரோல். ஆகவே அந்த பெட்ரோலையும் மீன், அதாவது மிகவும் பிரபல்யமான விலை உயர்ந்த மீன் வளங்களையும் கடல் வளங்களையும் கொண்டுதான் இந்த நோர்வே. இந்த நோர்வேயின் ஒஸ்லோவிலே எமது அடியார்கள் பல ஆலயங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த ஆலயங்களில் இதுவும் மிகவும் பிரசித்தி பெற்ற 3வது ஆண்டாவது மகோற்சவ விழா இடம்பெற்று கொண்டிருக்கின்றது.
இந்த விழாவிலே இந்த கண்கொள்ளா காட்சியை நீங்கள் ரங்கன் நீங்கள் அந்த சிவன் வழி நீங்கள் வணங்கி கொள்ளலாம் என்பதனையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு எங்கள் ரதம் இருப்பிடத்திற்கு நெருங்கி அதோடா பெருமான் தல்லா அந்த மாணிக்க வாசகருக்கு காட்சி கொடுத்தவர் சிவன். சிவனுடைய திருவிளையாடல் சிவனை புரிந்திருக்கின்றார். சிவன் புரிந்த பண்டிகை பால் கொடுத்தார். அங்குடைய செம்மனை செல்வியினுடைய அந்த அந்த செம்மனை செல்வியார் அரோகரா கைலாசாதி மகாமேரு பர்வதங்களினாலும் சப்த சாகரங்களினாலும் இந்த சேவையினை செய்வதற்கு ஐரோப்பா கண்டத்தின் நோர்வே வீகன் மாநகரத்திலே யூடியூப் சிஸ்மோ பகுதியிலே எழுந்தருளியிருக்கின்ற விசாலாட்சியோடு உடனுரைகின்ற அமிர்தலிங்கேஸ்வர பெருமான் ஆலயத்தினுடைய ஆடி மாதத்தினுடைய அமாவாசை தினத்தை ஆரம்பித்து இங்கே நடைபெறுகின்ற அலங்கார உற்சவத்தினுடைய 9வது நாள் தேர் திருவிழா சிறப்பான முறையிலே இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளினுடைய கால நிலவரத்தை பொறுத்தவரையிலே 95% மழையென இருந்த நேரத்திலேயும் மழை பெய்து இறைவனானவன் தேரிலே ஏறி வீதிவலம் வருகின்ற பொழுது அந்த மழை முழுமையாக நின்று அந்த வீதியுலா வருகின்ற காலப்பகுதி வரைக்கும் அந்த மழை 95% மழையினுடைய பதிவு அந்த இடத்திலே இறைவனானவன் வீதிவலம் வருவதற்காக இடை நின்றது என்று கேட்டால் மிகையாகாது. ஆகையினாலேதான் அவன் அருளினாலே அவன்தாள் வணங்கி என்கின்ற மணிவாசகருடைய திருவாசகத்தை இதிலே நாங்கள் நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. ஆரார் வந்தார் அமரர்குலாத்திடை அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான்முகனும் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதி திசை முழுத்தும் தேவர்குலாம் சிறந்து என்று திருப்பல்லாண்டிலே சேந்தனார் பாடுகிறார். தேவர்கள் எல்லோருமே அந்த இறைவனுடைய தேர் திருவிழாவிலே காட்சி கொடுக்கின்ற பொழுது மார்கழி மாதத்தினுடைய திருவாதிரையிலே சேந்தனை அழைத்து திருப்பல்லாண்டு பாடுவதற்கு இறைவன் அருளியிருக்கிறான் என்று கேட்டான் மிகையாகாது. அதே மாதிரி இன்றைய நாளிலே இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபராக இருக்கக்கூடிய ஸ்தாபகரும் பிரதம குருவுமாக இருக்கக்கூடிய சிவஸ்ரீ சிவலோகநாத குருக்கள் ஜீமையா அவருடைய தலைமையிலே இந்த ஆலயத்தினுடைய விழாக்கள் இங்கே ஒழுங்கு அமைக்கப்பட்டு சிறப்பான முறையிலே பல நூற்றுக்கணக்கான அடியவர்கள் உடைசூழ இந்த 95% மழை நின்று இறைவன் வீதிவலம் வரும் வரைக்கும் அந்த மழை நின்று அருள் பாலித்திருக்கக்கூடிய இறைவனை காணுகின்றோம். ஆகையினாலேதான் இறைவனுடைய பேரானந்தம் என்பது அளவற்ற ஆனந்தத்தை தரக்கூடியவன். எல்லையில்லா ஆனந்தத்தை இறைவன் தருகிறான் என்று கேட்டால் அவன் மாற்றம் மனம்களீர் என்ற மறையோனாக இருக்கக்கூடிய இறைவன் வினைகளை நீக்கி ஆண்ட 12 தடந்தோள் வள்ளல் பாத பங்கயங்கள் போற்றி என்று நாம் காணுகிறோம். இறைவனுடைய அந்த நவரசத்தை நாம் அனுபவிக்கின்ற பொழுது இறைவன் நவையறு காட்சியை நமக்கு தருகிறான். அந்த நவையறு காட்சி நல்கி அடியனை இருவினையா நீக்கி ஆண்ட 12 தடந்தோள் வள்ளல் என்பதற்கு அமைய இறைவனுடைய அந்த நவையறு காட்சியை இன்றைய நாளிலே இங்கே
மெல்லன பனிமலைகளிலே இருந்து பட்டு வரக்கூடிய தென்றல் எல்லாம் எம்முடைய மேனிகளிலே பட்டு இறைவனுடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடிய வகையிலே ஆற்றிகைப்படுத்துகிறது என்று கேட்டால் மிகையாகா. அதே மாதிரி குளிர்ந்த வானங்களும் மணிவாசகர் திருவாசகத்திலே முன்னிக்கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்னை திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் எட்டிடையின் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பச் சிலம்பி திருப்புருவம் என்னை சிலகுலவி என்று திருவாசகத்திலே சொல்லுவதற்கு அமைவாக எங்கே மேகங்கள் எல்லாம் கருத்து மழையை பொழிந்து இந்த வீதிவளம் முழுமையாக நினைத்து இறைவன் வீதியிலே இறைவனுடைய பரஞானம் அபரஞானமாகிய 2 திருவடிகளும் இறைவனுடைய ரதத்திலே பட்டு அந்த ரதம் சுத்தி வருவதற்கு வருண பகவானுடைய ஆசிகள் இந்த நேற்றைய நாளிலே இருந்து பெய்து கொண்ட மழை இறைவன் ரதத்திலே ஏறுவதற்கு அந்த வருண பகவானும் விட்டு தந்து தற்பொழுது அந்த ரதமானது வீதி வேலம் வந்து ஆலயத்தினுடைய தரிப்பிடத்தை அண்மித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்விலே நம்முடைய ஈழத்தின் புகழ்பூத்த வட்டூர் ராமநாதன் புதல்வர்களுடைய தமிழ்நாதஸ்வர இசை அங்கே சமர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அடியவர்களுக்குரிய மகேஸ்வர பூஜை என்கின்ற அன்னதான விஷயங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பல நூற்றுக்கணக்கான அடியவர்கள் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வுகளிலே தங்களை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாளுமை கொண்டாய் போற்றி, காற்றாக எங்கும் கலைந்தாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி என்பதற்கமைய இறைவன் எங்கும் வியாபகத்தன்மையை உடையவனாக இருக்கின்றமையினாலே வியாபகப் பொருளாகவும் வியாபிய பொருளாகவும் இறைவன் இங்கே பரம்பொருளாக விசாலாட்சியோடு உடனுரைகின்றவனாக அமிர்தலிங்கேஸ்வர பெருமானாகவும் இங்கே காட்சி தருகிறான். இங்கே வீகன் மாநகரத்திலே செஸ்மா பகுதியிலே இறைவன் எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற காட்சியை நாங்கள் இங்கே கண்டு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இங்கே தேரடி அர்ச்சனை இடம்பெற இருக்கிறது. தேரடி அர்ச்சனையும் தனித்துவமான சிறப்பை உடையது. அந்த தேரடி அர்ச்சனையிலேயும் அடியவர்கள் கலந்து கொண்டு இறைவனுடைய பரிபூர்ணமான திருவருளுக்கு நீங்கள் பாத்திரமாக வேண்டும் என்று வேண்டுவது மட்டுமல்லாமல் 2 வடங்களை அடியவர்கள் பற்றியிருக்கிறார்கள். நல்வினை தீவினை என்கின்ற 2 வடங்களையும் பெற்று அந்த ரதத்தை மெல்ல மெல்லமாக எடுத்து வருகின்ற காட்சியும் எப்பொழுது அந்த தேரானது தரிப்பிடத்தை அண்மித்திருக்கிறது. தேர் தரிப்பிடத்தை இங்கே அண்மித்திருக்கிறது. சிறப்பான முறையில் நூற்றுக்கணக்கான அடியவர்கள் இங்கே வந்து இந்த தேரை இழுத்து இறைவனுடைய வருகிறக்கூடிய இறைவனுடைய தேர் திருவிழா சிறப்பான முறையில் இங்கே நடைபெற்றிருக்கிறது. நாளைய தினம் இங்கே தீர்த்தோற்சவம் காலை 10 மணிக்கு நிகழ்வுகள் ஆலயத்திலே ஆரம்பமாக இருக்கிறது. ஆரோடு நாய் கரந்தையும் கரணி வெற்றி நான் வெற்றிலேன் கண்டாய் சீரோடு பொறிவாய் சிவபுரத்து அரசே திருப்புறமுறை பேசுகிறேன் யாருமாக ஆட்கடல் குறிப்பேன் ஆண்டனை அருளிலேயானாள் ஆழ்கடலுலகில் வாழ்விலேன் கண்டாய் வருக வருக என்று அருளாயே இறைவனை பாடுகிறார்கள். கண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் கண் சுமந்த பாகத்தன் பெருமான் பெருந்துரையான் கண் சுமந்த கீர்த்தி வியன்கண்டல தீசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் அலிமுதுரை கண் சுமந்து கூலி கொண்டு அப்போவான் கொண்டு பொன் சுமந்த பொன்மேனி பாடுகின்றான் அம்மானா என்று சொல்லி வேண்டி தற்பொழுது பேரடி அர்ச்சனை இடம்பெற இருக்கிறது. அந்த அர்ச்சனையிலேயும் அடியவர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி பகர்ந்து அமைகிறோம். இதோடு இணைந்திருக்கக்கூடிய தத்துவ நம்மளுடைய இதுவரை நேரம் உங்களுக்கு ஐயாவுடைய அருமை மங்கள இசை காலை விளக்குகின்றது. இந்த மங்கள இசையோடு எங்கள் பார்வதி பரமேஸ்வரனாக இந்த இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கின்ற பெருமான் எம்பெருமான் பார்வதி பரமேஸ்வரன் அவர்களுடைய அருள் எல்லோருக்கும் ரங்கன் யூடியூப் பார்க்கின்ற அடியவர்கள் அனைவருக்கும் அந்த அன்பு நேயர்களுக்கும் அந்த பார்வதி பரமேஸ்வரனுடைய ஒஸ்லோ
நோர்வேயினுடைய தலைநகரான ஒஸ்லோவில் எழுந்தருளி 3வது ஆண்டு மகோற்சவ திருவிழா தேர் திருவிழா இனிதாக நடைபெற்றிருக்கின்றது. இப்பொழுது மகளிர் அவர்கள் கற்பூர சட்டியோடும் பால் செம்பனோடும் இப்பொழுது ஐயா அவர்களுடைய பூஜைகள் இடம்பெற்று அன்னதானம் இடம்பெற இருக்கின்றது. இந்த நேரத்தில் அர்ச்சனை செய்பவர்கள் அர்ச்சனையை செய்யலாம் என்று கூறி இந்த யூடியூப் எங்களுடைய ரங்கன் அவர்களுடைய யூடியூப்புக்கு எங்கள் நேர்கள் நோர்வே ரங்கன் அவர்களுடைய யூடியூப்புக்கு உங்களுடைய என்றும் உங்களுடைய அனுசரணை இருக்க வேண்டும். அவர் என்றும் அந்த சிவனோ பார்வதியோடு அருளால் என்றும் புகழ்பெற்ற ஒரு யூடியூப் ரங்கன் யூடியூப் நிறுவனம் வளர வேண்டும் என்று அந்த இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது டிஆர்டி தமிழொலி வானொலி அறிவிப்பாளர் ஏஎஸ் ராஜா அவர்கள் ரங்கனுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே. என்னுடைய சிவபெருமானுடைய தேர்தலாக வந்து உங்களுடைய டிஆர்டிவியில் உரையை தந்தீர்கள். மிக்க நன்றி ரங்கன். உங்களோடு நாங்கள் சேர்ந்தமைக்கும் உங்களோட கைகோர்த்தமைக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நல்ல நாளிலே அந்த சிவனுடைய தேர் திருவிழாவிலே நாங்கள் இந்த நிகழ்வை எனக்கு தந்த உங்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். எப்பொழுது நீங்கள் கேட்டாலும் எந்த உதவியை செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். எங்களுடைய டிஆர்டி தமிழொலி வானொலியை நீங்கள் பரிசிலிருந்து 24 மணி நேரமும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும் எங்கள் வானொலியை நீங்கள் கேட்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி. இன்றைக்கு சிவன் கோயில் தேர்தல் எப்படி போச்சு? சிவன் கோயிலுக்கு வந்த நாங்கள் உண்மையாக அற்புதமான ஒரு சிவன் தான். நிறைய நல்ல இங்கே வந்து 100 விதம் மழை பெய்துன்றது. சிவன் வந்து தேர் வந்து வெளியில் வரும்போது உடனே மழையின் நின்று ஆண்டவன் சிவபெருமான் இந்த ஆலயத்தை சுற்றி வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல அருள் பாலிச்சிருக்கிறார். நல்ல ஒரு அருள், இது ஒரு இன்னொரு சக்தி இருக்குது. சிவபெருமானை நாங்கள் வணங்குவோம். எங்களோட மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். இதே மாதிரி பாருங்க, நல்ல அமிர்தம் மாதிரி சாப்பிட்றோம். ஓகே, நன்றி. அந்த நீங்கள் சிவபெருமானை வணங்கிட்டீங்க, நல்லது நடக்கும். சிவபெருமான் இன்றைக்கு நல்ல ஒரு காட்சி தந்துக்கிறார். என்னென்னு சொன்னால் சிவபெருமான் வெளியாக வரையல மழை அது எல்லாருக்கும் ஆயிடுச்சு வேணா. ஓகே, சாந்தி வேணா. அப்புறம் இன்றைக்கு மலையை தாண்டி தேர் எழுத்துட்டோம். மழை தான் தேர் எழுத்துட்டேங்களேண்ணா. அந்த மாதிரியாண்ணா அந்த மாதிரி நல்லா இருந்தது. சௌகரியங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டை போய் கொண்டு இருக்கிறேன். சந்தோஷம். இனி வார வருஷம் 2 தேர் இருக்குது. வாருங்கள் மக்களே, இங்கே பாருங்கள். சர்வேட்டு மழையண்டு பார்க்காமல் மோர் சர்வேட் என்று சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சரி நேயர்களே, என்னுடைய காணொளி பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மறந்துவாங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், லைக் போடுங்கள், கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.